நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனல் வழியாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருவெம்பாவை 11வது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவா என்பது பாடலாகும். நேற்று வரை 10 பாடல்களில் சிவபெருமானின் பெருமை சொல்லி அவரை போற்றி துதிக்க வேண்டும் என வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புவதாக மாணிக்கவாசகர் பாடுகிறார். இன்றைய 11வது பாடலில் பக்தி செய்யும் ஆன்மாக்களை இறைவன் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்வார் என்பதையும், இறைவா எங்களை ஏற்றுக்கொள் என சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்வது போலவும் அமைத்துள்ளார். இப்பாடலின் விளக்கமானது, சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக என்பது இப்பாடலின் விளக்கமாகும். இப்பாடலின் உட்குறிப்பாக ஒரு செய்தியை மணிவாசகர் நமக்கு தொட்டு காட்டுகிறார். உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொண்டுதான் இருக்கிறான். யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட செய்தியை நாம் அறிகிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான். பேச்சு திறன் இருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான். எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமசிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலை அடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும். திருச்சிற்றம்பலம்.